தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக மூதாட்டிகளிடம் தொடர் வழிப்பறையில் ஈடுபட்டு வந்த வாலிபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதிரடியாக கைது செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட தனிப்படை போலீசார். தொடர் வழிப்பறையில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் இந்தியன் வங்கியில் பூட்டை கிராமத்தைச் சார்ந்த தங்கராசு மற்றும் அவருடைய மனைவி தங்கம் ஆகிய இருவரும் மருத்துவ செலவிற்காக தங்களுடைய 3.5 பவுன் தங்க நகைகளை அடமானம் வைத்துவிட்டு 1,18,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் தனியார் வங்கி அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் கைப்பையில் வைத்திருந்த 1,18,000 ரூபாய் பணத்தை பையுடன் பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மூதாட்டி தங்கம் என்பவர் புகார் அளித்ததன் பேரில் திருக்கோவிலூர் உட்கோட்ட தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் தலைமையில் 5 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சங்கராபுரம் அடுத்த மயிலாம்பாறை என்னும் இடத்தில் சந்தேகத்தின் பெயரில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரணை செய்த போது பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நந்தா என்ற பழனிசாமியை விசாரித்த பொழுது அவன் முன்னுக்கு பின் மிரனாக பேசியதால் நந்தா மீது சந்தேகமடைந்த தனிப்படை காவலர்கள் விசாரணை செய்தபோது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. மேலும் தனிப்படை காவலர்கள் நந்தாவை தொடர்ந்து விசாரணை செய்தபோது சங்கராபுரம் இந்தியன் வங்கியின் எதிரே தங்கம் என்ற மூதாட்டியிடம் பணம் பறித்து சென்றதும் வழிப்பறியில் ஈடுபட 16 வயது சிறுவன் உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் திருச்சி, பெரம்பலூர், வளவனூர், தியாகதுருகம், விழுப்புரம், விக்கிரவாண்டி ஆகிய பகுதிகளில் குறிப்பாக மூதாட்டிகளையே குறிவைத்து இதுபோன்ற வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. மேலும் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனங்களை ஸ்ப்ரே பெயிண்டுகளை கொண்டு அடிக்கடி இருசக்கர வாகனங்களின் வண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் இவர்களிடமிருந்து 45,000 ரூபாய் பணம், 35,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவை கைப்பற்றப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட நந்தா என்ற பழனிசாமி சங்கராபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருக்கோவிலூர் கிளை சிறையில் அடைத்தனர். இதற்கு உடந்தையாக இருந்த 16 வயது சிறுவனை கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிப்பறையில் ஈடுபட்டு வந்த வாலிபரை 20 நாட்களில் கண்டுபிடித்து அவனை கைது செய்து சிறையில் அடைத்த தனிப்படை போலீசாருக்கும் சங்கராபுரம் காவல்துறையினருக்கும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.